பலவீனமும் தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோர குரு சேனில் சுமந்து தித்தார் காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 16 and verse 28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொன்னான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கடைசி நேரம் எல்லாம் முடிந்து விட்டது. கண்கள் போனது, சுற்றிலும் அவமானம் காணப்படுகிறது. யாரை நோக்கி கூப்பிடுகிறது? சிம்சோனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, என் தேவனாகிய கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு உதவி செய்வார், என்னை தூக்கி எடுப்பார், என்னை பலப்படுத்துவார். அப்படி அவன் ஜெபித்த பொழுது என்ன நடந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் அவன் மேல் பலமா இறங்கினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, எந்த சூழ்நிலையில் கடைசி நேரத்துக்கு வந்துட்டோமே, எல்லாம் முடிந்து போனதே இல்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க செய்ய விரும்புகிறார், உங்கள் மேல் பலமா இறங்க விரும்புகிறார். நீங்கள் விடுதலையை காண்பீர்கள். ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, சிம்சோனை நினைவு கூர்ந்தவர், அவன் ஜெபத்தை கேட்டவர். இன்றைக்கும் மனமுடைந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், குடும்பங்கள், அவர்களுடைய ஜெபங்களை இன்றைக்கு கேட்டு அவர்களுக்காக இறங்கி ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீர் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவமானங்கள் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், கட்டுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் வாழ்கிற பிள்ளைகளை இன்றைக்கு விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.